ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மெஷர்மெண்ட் கன்வெர்ட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஹிடனாக இருக்குது. ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் ப்ரூஃபிங்கில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ்ன்ற டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா எனேபிள் அடிஷ்னல் ஆக்ஷன்ஸ் இன் ரைட் கிளிக் மெனு, அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் ஓகே கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே இந்த 78 kgன்றதை ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும். அதில் 78 kilograms பவுண்ட்ஸ்லையா இல்லை எல்பிஎஸ் அப்படி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணோம்னா சேஞ்ச் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 165 cm ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அடிஷ்னல் ஆக்ஷன்ஸில் போனீங்கன்னா அது கன்வெர்ட் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது டிசேபிள் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி அடிஷ்னல் ஆக்ஷன்ஸில் போயிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் அடிஷ்னல் ஆக்ஷன்ஸ் இன் ரைட் கிளிக் மெனு, அதை டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆக்ஷன்ஸ்ன்றது இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட் ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் அப்பியர் ஆகும். ஷிஃப்ட் ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா டைம் அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் ஃபீல்டாக தான் இங்கே இருக்குது. சிங்கிள் செலக்ட் பண்ண உடனே ஹைலைட் ஆகிருக்கும். சிங்கிள் செலக்ட் பண்ணாலே ஹைலைட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃபீல்டு, எடிட் ஃபீல்டு, டாகிள் ஃபீல்டு கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல என்ன கோடிங் இருக்குன்றது தெரியும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுத்துடலாம். கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா ட்ரேட்மார்க் சிம்பிள். கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா அப்பியர் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் இருக்குது, அது டிஃபால்ட்டாக இன்லைன் வித் டெக்ஸ்ட்டில் தான் செட் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லே அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்லைன் வித் டெக்ஸ்ட்டில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை ஸ்கொயருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்கே வேணாலும் மூவ் பண்ண முடியும். அந்த பிக்சரை ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும் டெக்ஸ்ட்டுக்கு நடுவில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லே அவுட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு பிஹைண்ட் த டெக்ஸ்ட்லாம் வச்சுட்டிங்கன்னா இப்போது அதை செலக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட் F10 கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் பேனல் ஓப்பன் ஆகிடும். அதில் பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு லே அவுட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸ்கொயருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது ஈஸியாக மூவ் பண்ண முடியும் டெக்ஸ்ட்டுக்கு நடுவில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த பேராகிராஃப்க்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற கண்டென்ட்லாம் வந்து அடுத்த பேஜில் வேணும்னா கண்ட்ரோல் என்டர் கொடுக்கலாம். பேஜ் பிரேக், கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் பிரேக் எங்கே அப்பியர் ஆகிருக்கு, எங்கே வந்திருக்குன்றது தெரியும். பேஜ் பிரேக். இப்போ இதை டெலீட் பண்ணோன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங்லாம் இருக்குது.
கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 கொடுத்து டிசேபிள் பண்ணிடலாம். ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க். இப்போ இந்த ஹெட்டிங்க்கெல்லாம் வந்து ஒரு ஹெட்டிங் ஸ்டைல் கொடுக்கலாம். இப்போ ஹெட்டிங் 2ன்னு வந்திருக்கும். இப்போ இதே ஹெட்டிங் 1 கொடுக்கலாம். இப்போ அடுத்த ஹெட்டிங்க்கு சைடு ஹெட்டிங்க்கு ஹெட்டிங் 2 கொடுக்கலாம். இப்போ அடுத்த ஹெட்டிங்க்கு இன்னொரு இப்போ ஹெட்டிங் 3 அன்லாக் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங் 2 கொடுத்ததுக்கப்புறம் ஹெட்டிங் 3 அந்த மாதிரி ஒன்று அன்லாக் ஆகிட்டே வரும். ஹெட்டிங் 9 ஹெட்டிங் வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங் 3 கொடுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் எஃப் கொடுத்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பேன் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் ஹெட்டிங்ஸ்ன்ற கேட்டகரியில் போய் பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கும். அதில் நேவிகேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங்கில் போயிட்டு இதை மினிமைஸ் பண்ணிங்கன்னா கொலாப்ஸார் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஹெட்டிங் தான் இருக்குது. இது அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் என் கொடுத்து நியூ டாக்குமெண்ட்டில் போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த 2 ஹெட்டிங் வந்திருக்குன்னு தான் தெரியும், வந்திருக்க மாதிரி தான் தெரியும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே அப்பியர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலெக்ஷன் கொண்டு வரணும்னா செலக்ட் பண்ணோன்னா F8ன்ற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப்க்கு வந்து கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணிக்கிறோம், கண்ட்ரோல் யூ அண்டர்லைன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மேட்டிங்லேருந்து ரிவர்ட் பண்ணோன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ். இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.